நம்ம பேசுறது, செய்யறது மக்களுக்கு மத பிரச்சாரமா தெரியற வரைக்கும் நம்மள மதமாற்றம் செய்யறவளாத்தான் நினைப்பா. நம்மளும் மதத்தை பத்தி பேசாம கடவுளை பத்தி மட்டும்தான் பேசணும். கிறிஸ்துவம் என்னன்னு சொல்லாம கிறிஸ்து யாருன்னு சொல்லணும். அவர் எதுக்கு பிறந்தார், எதுக்காக யாருக்காக சிலுவையில உயிரை விட்டார், திரும்ப எதுக்காக வரப்போறார்னு அதையும் சொல்லணும். அதை விட்டுட்டு கிறிஸ்துவே சொல்லாத விஷயங்களை பாரம்பரியமா பிடிச்சிட்டு அலைஞ்சா நம்மளே ஆன்டி கிரைஸ்ட் தான். கன்வர்ஷன் நமக்குள்ள வரணும் பாஸ்டர். ஜாதி பேரையும் மதப்பேரையும் சொல்லி அந்த கன்வெர்ட் இந்த கன்வெர்ட்னு சொல்றத நிறுத்தணும். கிறிஸ்டியன் கன்வெர்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமோ? பார்ன் அகெயின், மீண்டும் பிறக்கிறதுன்னு சொல்றாளே, என்ன அது? அவ தான் கிறிஸ்டியன் கான்வெர்ட். நம்ம முதல்ல மாறணும். ஒரு மதத்தை விட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வர்றவா ஜாதியை விட்டுட்டு வராளோ? நீங்க சொல்றது கரெக்டுங்க ஐயா. ஜாதியை விட்டுட்டு வர முடியாதவங்க இன்னும் முழுமையா கிறிஸ்துக்குள்ள வரலன்னு தானே அர்த்தம். எக்ஸாக்ட்லி. கிறிஸ்துவர் ஒருத்தர் தம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி எங்கிட்ட கேட்குறார் பாஸ்டர். நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல சார், பையன் பிலீவராக இருக்கணும், நம்ம காஸ்டில் இருக்கணும், அவ்வளவுதாங்கிறார். அப்படின்னா பிலீவர்னா யாருன்னே அவருக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். விஸ்வாசிங்கிறவன் ஜாதி பார்க்கலாமோ? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன்னு 1000 அழுக்க வச்சுண்டு அப்புறம் சர்ச் ஊழியம், தெரு பிரசங்கன்னு எதுக்கு இந்த மண்ணாங்கட்டியெல்லாம்? நாமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கத அறியாதவங்க செய்யற தப்புங்க ஐயா அது. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை அறியணும். பைபிளை தூசி தட்டி வைக்கிறவாளுக்கு வார்த்தை எப்படி தெரியும்? ஜாதி பார்க்குறவா ஜெபம் அவாத்து கூரையை விட்டு தாண்டுமோ சொல்லுங்க? ஐயா, இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல அது ஆண்டவர் கையில் இருக்கு. அடுத்து அந்த ஆண்டவரே நம்பி அனுப்புற உங்களை மாதிரி பாஸ்டருங்க கையில் இருக்கு. பாவம் செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ற பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கா சொல்லுங்க? அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. அவளுக்கு சர்ச்சு கூட்டம் குறைஞ்சதுமேங்கிற பயம். சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு படிக்க எத்தனை பைபிள் காலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க? Nowadays, studying theology has become a training course for church planting. ஐயா, இது எல்லாத்துக்குமே பாஸ்டர்ஸோட தப்பு மட்டுமே காரணம்னு சொல்றீங்களா? மந்தையும் தான் காரணம். அற்புதம் அதிசயம்னு ஜனங்க தேடி போக ஆரம்பிச்சுட்டா. சில ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் ஜேன்னு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஆயிண்டு வருது. ஆசீர்வாதம் மலிவாக கிடைக்கிறதோ இல்லையோ? அதுக்குத்தான் வார்த்தை, அதாவது வசனத்துக்குள்ள மக்களை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறேன். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்னு இயேசு கிறிஸ்துவே தன்னோட பிதாவினிடத்தில் நமக்காக ஜெபிக்கிறத படிக்கிறோம். ஐயா, வார்த்தையோட மகத்துவத்தை நீங்க எப்படி சொல்றீங்க? பிரம்மசூத்திரத்திலிருந்து வரேன். ஜன்மாத் யஸ்ய யதா, பிறப்பு முதலியன எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பிரம்மன் என்பது பொருள். பிரம்மன் விளக்கம் சொல்லணுமா? பிருஹ் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது பிரம்மன். பிரம்மன்னா பெருமைன்னு பொருள். அப்போ பெருமாள்னு சொல்றது? பெருமான்கிற சொல்ல இணைச்சு சிவபெருமான், புத்த பெருமான், இயேசு பெருமான்னு தமிழில் சொல்றா. அதைத்தான் வைணவர்கள் பெருமாள்னு சொல்ல ஆரம்பிச்சா. பெருமையை ஆள்பவன்னு அர்த்தம். அந்த பிரம்மனாகிய படைப்பாளனை தெய்வீக ஒலியாகிய ஓம்னு சொல்லுவா. ஓம்னா வாக்கு என்கிற ஓங்காரம். உலகை படைத்த ஒலி எதுவோ அதுவே பிரம்மன், அதாவது படைத்தவன். ஐயா, இந்த வாக்குன்றது வார்த்தை தானே? அதான் சொல்ல வரேன். வார்த்தை தான் பிரம்மன். வார்த்தை என்கிற அக்ஷரம்தான் கடவுள்னு வாக்கியோவை பிரம்மா, சப்தோவை பிரம்மா, சப்தாக்ஷரோ பரபிரம்மான்னு வைணவம் சொல்றது. சைவத்தில் எப்படின்னா, திருமூலர் திருமந்திரம் 2628 சொல்ற மாதிரி ஓங்காரத்துள்ளே உதித்த வைம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காரத்தீத துயிர் மூன்றும் உற்றன,
ஓங்கார சீவ பரசிவ ரூபமே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய 5 பூதங்களும் சராசரம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் ஓங்கார பரசிவ ரூபமேன்னு சொல்றது. தீதத் துயிர் மூன்றும் உற்றன என்றால் தீமையற்று 3 நாட்களில் படைக்கப்பட்டன என்று அர்த்தம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம், 5ஆம், 6ஆம் நாட்கள்ல உயிர்களை படைத்தார்னோ தேவன் அவைகளை நல்லது என்று கண்டார்னோ சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வார்த்தையால ஆண்டவர் படைச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:1-2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அப்போ அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஐயா. அதை இன்னும் ஊர்ஜிதமா 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பான சீஷன் யோவான் சொல்றார். அதுக்கு தான் வசனமான, அதாவது வார்த்தையான சத்தியத்தை முதல்ல மக்களுக்கு கொடுங்கோன்னு சொல்றேன். ஐயா, மற்ற வேதங்களும் அதைத்தானே சொல்றதுன்னு கேட்பாங்களே, அப்ப அவங்களுக்கு என்னங்க ஐயா சொல்றது? சொல்லுங்க. நம்ம சத்திய வார்த்தையான இயேசு கிறிஸ்த பிறந்த இடமும் மரித்த இடமும் உலகத்தில் இன்னும் சாட்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்தே இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. அவ்வளவு ஏன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில அவர் மரித்த தேதியும் சேர்த்து எழுதிதான் ஆகணும். கிமு கிபியை விடவா வேற ஆதாரம் வேணும்? நமக்கு அவர் சத்தியம், மற்றவங்களுக்கு அவர் சரித்திரம். அதனால அவங்களும் நம்பிதான் ஆகணும். வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், சுவாசிக்கிறேன்.